இலைமலிந்த வேல் நம்பி எரிப்பதற்கடியேன் எனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையன் தனடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோள்வல்லல் மானக்கஞ்சாரன் எஞ்சாரவாட்டாயனடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் அரூரனாரூரில் அம்மானு காளே அரூரன் ஆரூரில் அம்மானு காளே என்று திருத்தொண்டர் தொகை மூலம் பெரிய புராணம் எழுதுவதற்கு வித்திட்ட முத்துக்களாகிய அவ்வார்த்தைகள் அவருடைய திருவாயமுதம் அனைவர் நெஞ்சத்திலும் ஒரு ஈடிணையில்லாத ஒரு இடத்தை ஸ்தாபித்து அவருடைய உயர்ந்ததான சிவபக்தியை சிவனடியார்களின் பெருமையை எடுத்தோந்தும் பாங்கினை அவ்வனைத்தையும் கண்டு உலகோர் வியக்க பறவையார் மெச்ச இவ்வாறு சிவபக்த ரத்தராக அவர் வாழ்வாங்கு வாழ்ந்ததும் இறைவனை ஸ்தலந்தோறும் தேடி நாடி மனமுருகி நாடி நரசிங்கனை தொண்டாற்றி அவருடைய பெருமையெல்லாம் பாடிப்பரவிய சுந்தரர் திருவாயமுதம் பாகம் 2 புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே அவருடைய திருவாயமுதத்தனை இப்பாகத்திலே இயன்ற அளவு அனுபவித்து வன் தொண்டரின் பெருமையை அவர் கொண்ட இறை பக்தியை அவருக்கு வந்த சோதனையை இறைவன் அவற்றை நீக்கியதுமாகிய அனைத்து லீலைகளையும் நாம் அனுபவித்து சிவபக்தர்களாக யாண்டும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். நம்பியாரூரரின் திருக்கையிலை வாழ்வை அது தேவரகசியம், இதை கூறியிருக்க வேண்டுமா என்று சிலருடைய கருத்து. சுந்தரர் திருக்கையிலை வாழ்வை அமைத்து காட்டினார் சேக்கிழார் பெருமான். அணிந்திதை கமலினி இருவரின் மன ஓட்டத்தை அறியாது இவர் மட்டும் அவரை மனமாற நேசித்தார். அவர்களும் இவருடைய பேரழகிலே சொக்கி போனார்கள் என்பது என்னவோ உண்மை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானது பேரொளியை பெற்றவர் என்பதில் ஐயம் யாதும் இல்லை. ஒரு நாள் தனது திருவுருவை கண்ணாடியிலே பார்த்து ஆளாள சுந்தரா வா என்றவுடனே அது சுந்தரராக வந்து தோன்றியது என்று பேரூர் புராணம் கூடுகின்றது. கையிலை நாயகன் காமரு தன்னுரு பயிலுமாடியில் பார்த்தங்கு அழைத்தலும் வெயில் வெங்கதிர் கோடி விராய் என செயரில்லாத மெய்த்தே சொடும் தோன்றினார். பள்ளுப்படலும் தனிலே ஆளாள சுந்தரை பற்றி மேலும் குறிப்பிடுகையிலே பேரூர் புராணம் கூறுகின்றது. அன்ன சுந்தரர்க்கு ஆளாளமாழியின் முன்னவன் உண்ணமற்று அன்னதை தன்னகங்கை தழி கொடு நல்கலால் துண்ணும் ஆளாள சுந்தர நாமமே. சுந்தர பெருமானின் வாழ்வை உள்ளது உள்ளபடி நாம் அறிந்து விட்டால் அனைத்தும் மாயை என்பதை அழகாக நாம் உணரலாம். இது இறைவன் ஆடிய ஒரு வர்ணஜாலம். இந்த வர்ணஜாலத்திலே ஆட்பட்டு விட்டார் சுந்தரர். இறைவனோ ஓர் அந்தனர் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் என்பது முறையாமோ என்று கூறியவாறு ஓலையை கிழித்தெறிந்தார். இது என்ன முறையோ என்று அம்முதியவரும் கூவி எழுதார். வாருங்கள், அடுத்துள்ள திருவெண்ணெல்லூரில் வழக்காடு மன்றத்திலே மன்றாடி பார்ப்போம் என்றபடி அவரை அழைத்து கொண்டு முதியவர் வேக வேகமாக சென்றார். அனைத்தையும் கூறினார். அப்பொழுது பெரிய புராணம் இந்நிலையை கூறுகையிலே வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கொதிலாமுதே இன்று உன் குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுவேன். என்னவென்று நான் உன்னை அழைத்து பாடுவேன் என்றவுடனே முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை, ஆதலால்
என் பெயர் பித்தன் என்றே அமைத்து பாடு என்று இறைவன் அசரீரியாக கூற, பித்தா பிறைசூடி என்று துவங்கும் உயர்ந்ததான திருப்பதிகத்தை நம்பியாரூரர் தன் திருவாயுபதமாக முதலில் அவ்விடத்திலே பாடி மகிழ்கின்றார். ஒரு அசரீரி ஒன்று தோன்றிற்று, நீ என்னை எதை கொண்டு வைதாயோ அதை திருவெண்ணை நல்லூர் விழுப்புரம் நாதர் மங்களாம்பிகை உடனாகி திருவெண்ணை நல்லூரிலே அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலத்திலே தான் அணிந்திருந்த பாதுகையை அங்கேயே வெள்ளிப்பாதுகையை விட்டுவிட்டு மூலஸ்தானத்திலே மறைந்த தடுத்தாட்கொண்ட நாதரை அவருடைய அறைகூவலுக்கு ஒத்துக்கொண்டு அவரை ஏசியா சொல்லினாலேயே முதல் முறையாக சுந்தரர் திருவாய் மலர்ந்து பாடலானார். பித்தா பிறைசூடி பெருமானி அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளாய் இனியல்லே எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் அதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளா தாதார் பெண்ணை தன் பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆதி உனக்காளாய் இனியல்லேன் எனலாமே. திருவருத்துறை எனும் திருவெண்ணை நல்லூரிலே இறைவன் தன்னை ஆட்கொண்டபடி நாவலூருக்கும் திருத்துறையூருக்கும் போய் திருப்பதிகம் பாடுகின்றார் சுந்தரர். திருத்துறையூர் என்கின்ற திருத்தலம் திருவெண்ணை நல்லூருக்கு அடுத்தபடியாக அமைந்துள்ளது. இவ்விடம் சிஷ்டகுருநாதேஸ்வரர் என்ற இறைவனும் தட்சிணாமூர்த்தியாய் இருந்து ஞானத்தை போதிக்கின்ற நிலையிலே அம்பிகை சிவலோக நாயகி என்று அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். இவ்விடம் வந்து சேர்கின்றார் சுந்தரர். அவருடைய குலத்துதித்த அனைத்து மாமலைகளாகிய ஆதிசைவ குலத்து வழித்தோன்றல் பின் அனைவரும் வந்து சேர்கின்றார். மலையார் அருவி திரள் மாமணி உந்தி குலையார கொணந்தேற்றிவோர் பெண்ணை படுபால் கலையார் அல்குள் கண்ணியராடும் துறையூர் தலைவா உன்னை வேண்டி கொள்வேன் தவநெறியே பாடார் தனமாவும் பலாக்களும் சாடி நாடாள வந்தேற்றி ஓர் பெண்ணை வடபால் மாடாந்தணி மாளிகை சூழும் துறையூர் வேடாவுனை வேண்டி கொள்வேன் தவநெறியே. கண்ணதில்லே இறைவன் தோன்றினான், தன்னை தடுத்தாட்கொண்டான். அதற்குண்டான யோகிதை தன்னிடத்தில் இல்லையே, தவறணியை நீ தர வேண்டும் என்று பிரார்த்தித்து அங்கிருந்து அருகில் உற்ற உயர்ந்ததான திருவீரட்டானம் சித்தர் தலத்தை வந்து அடைகின்றார். வாகீசர் தன்னை சமண சமயத்திலிருந்து மாற்றிய பெருந்தகை வாழ்ந்த திருத்தலத்தை மிதிக்கவும் அஞ்சினார். ஆனால் அங்குற்ற வீரட்டானேஸ்வரர் பெரியநாயகியை சித்தர் மடத்திலிருந்தே பாடி மகிழ்கின்றார். தம்மானை அறியாத சாதியாருளரே சடைமேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகுதன் கைமாவின்
உரியானை கரி காட்டிலாடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மான் தன் அடி கொண்ட முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானாயேன் எம்மானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போது மகிழ்வன் போலியானே என்று பாடி இறைவன் தன்னை தடுத்தாட்கொண்டதும் அவ்வாறு அவர் அங்கிருந்தே தம்மானே அறியாத விரட்டானேஸ்வரரை என்னை நீ அறியாயோ என்று கனவிலே வந்து அவர் மறைய தாம் இருப்பது திருவிரட்டானம் என்று அறிந்து வெளிநதியிலே ஸ்நானம் செய்து தென்கரையிலே சென்று வழிபட்டார். அங்கிருந்து திருமாணிக்கொடியை வந்து தரிசித்தார் சுந்தர பெருந்தகையார். வன்தொண்டரானவர் தனக்கு திருமணம் தடைப்பட்டதை பற்றும் வருத்தப்படவில்லை. நாம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட வஸ்து, இறைவனின் வஸ்து, அவனுக்கு தொண்டு செய்வதற்காக நான் பிறந்திருக்கின்றேன். ஆனால் என் பாவம் ஒரு உள்ளார்ந்த அன்பினை பெருக்கும் நல்லதொரு நண்பனாகவே தான் இருப்பேன் என்று நினைத்தபடி அவர் பல்வேறு திருத்தலங்களை நாடி தேடி சென்று பாடி மகிழ்கின்றார். அங்கிருந்து திருமாணிக்குழி வந்து அங்கிருந்து திருத்திணை நகர் வந்து அடைகின்றார். திருத்திணை நகர் என்பது தீர்த்தபுரி சிவகொழுந்தீஸ்வர் ஒப்பிலாநாயகி உடனாயி அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம், உயர்ந்த சிவஸ்தலம். பல்வேறு தீர்த்தங்களை தன்னகிடத்தே அடக்கி கொண்டிருக்கின்ற உயர்ந்ததான பாவனமான திருத்தலம். இவ்விடத்தை வந்து சிவகொழுந்தீசனை கண்ட அக்கணம் கண்ணீர் மல்க பாடலானார். நீரு தாங்கிய திருநுதலானை நெற்றி கண்ணனை நிறவளை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றமில்லியை கற்றயஞ்சடை மேலாறு தாங்கிய அழகனை அமரர் கரிய ஜோதியை வரிவராலுகளும் செருதாங்கிய திருத்தனை நகருட் சிவகொழுந்தனை சென்றடை மனனே என்று பாடி மகிழ்ந்து அங்கிருந்து திருக்கழுமலம் என்கின்ற உயர்ந்த சிவக்ஷேத்திரத்தை வந்து அடைகின்றார். பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலத்திலே அவர் திருவடி கமலத்திலே தன்னை இழந்தவராக வாழ்வு பெற்ற தன் பயன் அரூர் சென்று அரூரானை காண வேண்டும் என்கின்ற ஏங்கிய சுந்தர பெருமான் வந்தொண்டர் உயர்ந்ததான திருவாரூர் திருத்தலத்தை வந்து அடைகின்றார். கோவிலும் பெரிது, தீர்த்தமும் பெரிது, அண்ணலும் பெரிது, தாயும் பெரியவள், எண்ணற்ற சாதுகள் மண்டி தவம் செய்யும் உயர்ந்ததான மூலட்டானத்தை அங்கு புட்டிடங்கொண்டானை கண்டு தன் மயம் இழந்தார். மனம் கரைய பாடலானார். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையனிருப்பதுமாறூரவர் எம்மையும் ஆழ்வரோ கேளே. அப்பொழுது தேவாசிரிய மண்டபத்திலே எண்ணற்ற சிவனடியார்கள் அமர்ந்திருக்க அந்த சிவனடியார்கள் உரைகின்ற தேவாசிரிய மண்டபத்தை கண்டும் காணாதும் அங்கிருந்து நகர்ந்து விட்டார் சுந்தர பெருந்தகையார். திருவாரூர் தனில் தங்கி காலை மாலை இருவேளையும் இறைவன் திருச்சன்னதியிலே வன்மீகநாதர் உரைகின்ற இந்த புட்டிடங்கொண்டானை ஆரூர் எம்மானை கமலம்பாவுடனாகிய அக்கேழ்வனை பாடி பரவோதே தனது பிராணாதாரம் என்று அறிந்தவனாக ஒரு நாள் அத்திருக்கோயில் வாயிலே அடங்கினார். திருவாயிலே நமஸ்கரித்தார். தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி சிரம் மீது கை குவித்து மூலட்டானத்தில் சூழ்ந்த திருமாயங்களின் வாயிலே புகுந்தார். வன்மீகநாதரை வணங்கி பேரானந்த கடலிலே மூழ்கி நின்று திருப்பதிகம் பாடலானார். அப்பொழுது
சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கும்படியாக வன்மீகநாதருடைய அசரீரி வாக்கு, நாம் உமக்கு தொடரானோம். முன்னே நாம் உன்னை ஆண்டு கொண்ட விவாக காலத்திலே நீ கொண்ட மனக்கோலத்தை எப்பொழுதும் கொண்டவாறே பூமியிலே வலம் வருவாய், விளையாடுவாய் என்று ஒரு ஆசீர்வாதம் பெருகிற்று. அன்று முதல் அந்த மனக்கோலத்திலேயே வெண்பட்டு தரித்தவராக, சர்வாபரண பூஷிதராக, கையிலே தாளம் கொண்டு வாக்கிலே சிவநாமத்தை தரித்தவராக, மனதிலே அவருடைய சுரூபத்தை ரசிக்க ஆனவரதம் பஞ்சாட்சரம் உரைப்பவராக, வன்மீகநாதரின் அடிமையாக மீளா அடிமையாக தன்னை தடுத்தாட்கொண்டருளிய பரமன் கருணாநிதியை, அந்த திருவாரூர்ந்த அருமணியை, நாயனை ஒரு பொருளாக கொண்டு திருவாய் மலர்ந்து அருளிய உன் மரக்கருணையை என்னென்று செய்வேன் என்று பலவாறு விண்ணப்பம் செய்து உள்ள களிப்போடு தியாகேசர் சன்னதியை அடங்கியார். வந்து துதித்தார். திருமாளிகையை வலம் செய்து வெளியே போனார். அவ்வோரு அடியார்கள் எல்லாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரை தம்பிரான் தோழன் தம்பிரான் தோழன் என்று கொண்டாடி மகிழ்ந்தனர். திரு கைலாசகிரியிலே பார்வதி தேவியாரோடு சேடியர் இருவர் கமலினி அணிந்திதை. அதிலே கமலினி திருவாரூரிலே உருத்திர கணிகையர் குலத்திலே பிறந்து இவருக்காக காத்திருந்தார். அவரது நாமும் பறவையார் என்பதாகும். மங்கை பருவம் எய்தியிருந்தார். அனவரதம் தனது பாங்கிமாரோடு திருக்கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வார். அங்கு புஷ்பவனத்திலே புஷ்பங்களை பறித்து மாலை கட்டி இறைவனுக்கு சமர்ப்பிப்பதை பெருந்தொண்டாக செய்த வண்ணம் இருந்தார் பறவையார். இது முன் ஜென்மத்து தொடர்பு. சுவாமிக்கு கைங்கரியம் செய்வதோ, அந்த திருமாலை கட்டுவதோ, அவனுடைய நாமத்தை பாடுவதோ, அவன் அடியார்களுடைய பெருமையை கூறுவதோ, அவர்களை நினைப்பதோ ஜென்மாந்தர தொடர்பின் பயனல்லவா? கைலாயத்திலே விட்ட தொண்டை இங்கே பிடித்து கொண்டார். அப்பொழுது ஒரு நாள் சுவாமி தரிசனம் ஆன பிறகு சுந்தரமூர்த்தியார் இந்த பறவையார் கண்ணில் பட, இவள் யார் என்று அதிசௌந்தரியமாக இருக்கின்றாளே, என் மனதை கவர்ந்து செல்கின்றாளே என்று அடியார் ஒருவரிடம் கேட்க, அங்கு நின்றவர்கள் இவர் உருத்திர கணிகையிலே ஒருவர் பறவையார் என்று அவருடைய நாமத்தை கூற, அந்த பெயரே இவரை என்னவோ செய்தது. மீண்டும் திருக்கோயிலின் உள்ளே சென்றார். பறவையார் பிரதட்சிணம் செய்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி துதித்த வண்ணம் இருக்க, பின்னர் அங்கிருந்து புறப்பட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமியின் சன்னிதானத்திலே பறவையார் மீது வைத்திருந்த பேராசையால் அவளையே திருமணம் செய்ய வேண்டும் என்று சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு உள்ளார்ந்த பிரார்த்தனையோடு நமஸ்கரித்தார். பறவையாரை தேடி தேவாசிரியன் என்ற பெயருடைய ஆயிரங்கால் மண்டபத்தை அடைந்து வன்மீகநாதர் பறவையாரை எனக்கு தந்தருள்வார் என்று நினைத்து கொண்டு இருந்தார். சூரிய அஸ்தமனம் ஆயிற்று. சுவாமி தரிசனமோ செய்து விட்டார். பறவையாரும் சுவாமி தரிசனம் முடித்து கொண்டு சுந்தரமூர்த்தியிடம் தனியே சென்று தன் மனதிலே ஒரு வகையான ஒரு மயக்கம், ஒரு தயக்கம், ஒரு பேராவல் ஏற்பட்டுள்ளது என்பதை தனது பாங்கியிடம் கூற, நாம் சுவாமி தரிசனம் செய்த பொழுது எதிராக ஒரு புதியவர் வந்தார். மணக்கோலத்திலே இருந்தார். மகா தேஜஸ்வியாக இருக்கின்றார். பிரம்ம விஷ்ணுவாதியரும் தேடி எறியாத நமது இறைவனின் அம்சம் கொண்டவர் போல் காணப்பெற்றார். அவர் யார்? நமது ஆண்டவர் கூறிய அடியவரோ என்று வினவ, சுந்தரமூர்த்தி நாயன்மார் மேல் வைத்த ஆசை மேன்மேலும் வளரலாயிற்று. இரு பக்கமும் அவ்வாறே ஆயிற்று. சயனத்தில் தூக்கம் வராது பறவையார் புலம்பினார். இவரோ இறைவன் நமக்கு நல்வழி செய்வான் என்ற பேர் அவாவை அவன் அறிவான். அவனே நமக்கு விவாகம் செய்து கொடுக்கும்படி பிரார்த்தித்தார். இறைவன் அடியார்களுக்கு உனக்கு பறவை விவாகம் செய்து தரும்படி நம்முடைய அடியார்களுக்கு ஆக்ஞாபித்தோம் என்று கூறி மறைய, பறவையாரிடத்திலும் போனார் இறைவன். உனக்கும் சுந்தரனுக்கும் விவாகம் நடக்கும் என்று சொல்லி மறைந்து விட்டார். மறுநாள் உதய காலத்திலே சிவபக்தர்கள் அனைவரும் கமலாலயத்திலே ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு இறைவன் திருச்சன்னதி வந்தனர். கமலாம்பா உடனாய தியாகேசன் உரைகின்ற திருத்தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையாரோடு அந்த உயர்ந்த நன்னாளிலே திருமணம் புரிந்து இறைவனுடைய பேரருட்கருணைக்கு பாத்திரமானார். சிவனடியார்கள் தேவாசிரிய மண்டபத்திலே கூடியிருந்ததை மறந்து விட்டார். இந்த மோகத்தினாலே இப்பேற்பட்ட அடியார்கள், இவர்களுக்கு நான் அடிமையாக ஆகும் நாள் எந்நாள் என்று சுவாமியிடம் பிரார்த்திக்க, சுவாமி காட்சி தந்தார். நீ நம்ம அடியார்களை வணங்கி அவர்கள் மேல் அதிகம் பாடு என்று பிரார்த்தித்தார். அப்பொழுது இறைவனின் ஆணையை தலைமையில் கொண்டார், பாடலானார்.
தில்லை வாழந்த நர்த்தம் அடியார் குமடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே என்னாதையற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார் குமடியேன் வெல்லுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ்குன்றையார் விரண்மீண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அவர் நீதிக்கடியேன் அரூரனாரூரில் அம்மானுக்காளே பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தெண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிசந்த அடியார்க்கும் அடியேன் அரூரன் அரூரில் அம்மானுக்காளே அரூரன் அரூரில் அம்மானுக்காளே என்ற திருத்தொண்டர் தொகை என்ற திருப்பதிகம் தனை இறைவன் சந்தோஷப்படும் விதமாக அழகாக பாடி திருவாய் மலர்ந்தருளினார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரிலே தினந்தோறும் திருக்காலம் அன்போடு சுவாமி சேவை செய்த வண்ணம் இருந்தார். பல்வேறு பதிகங்களை பாடினார். அப்பொழுது வேளாளராகிய குண்டையூர் கிழார் என்பவர் இவருடைய பெரும் மகிமையை கல்வியுற்று அவருடைய திருவடிகளை அடைந்தார். அன்போடு வழிபாடு செய்த வண்ணம் இருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பொருட்டு பறவையார் வீட்டுக்கு நெல்லும் பருப்பும் பல்வகை தானியங்களையும் நெடுங்காலம் தவறாமல் அனுப்பிய சீலர். அவ்வாறு அவர் அனுப்பி வரும் காலத்திலே ஒரு முறை மழையில்லாமல் வளம் சுருங்கிற்று. குண்டையூர் குழார் நெல் போதாமைக் கண்டு வருந்தினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த நாயனாரின் திருமாளிகைக்கு அனுப்புவதற்கு இந்த நெல்லு போராதே, ஐயோ என் செய்வேன் என்று நினைந்தார். பெரும் கவலை கொண்டார். போஜனம் செய்யாமல் அன்றிரவு நிதிரை கொண்டார். அப்பொழுது சிவபெருமான் சொப்னாவஸ்தையிலே தோன்றினார். சுந்தரனுக்கு அனுப்பும்படி உனக்கு நெல்லு தந்தோம் என்று ஒரு அசரீரி கேட்டுட்டு விழிப்பு பெற்றார். பின் குபேரனுக்கு ஆஞ்ஞாபிக்க அந்த குபேரன் குண்டையூர் முழுதும் நெல்மலையாலே முழுகும்படி செய்தார். ஆகாயம் மறையும் வண்ணம் ஓங்கி வளர்ந்து நின்றது. அடிமுடி காணா நெடுமலை வாணனாகிய இறைவன் அப்பேற்பட்ட மரக்கருணையை செய்து விட்டான். அன்றிரவு விடையும் பொழுது குண்டியூர் கிழார் விழித்தெளிந்தார். நெல்மலையை கண்டார். பிரதட்சிணம் செய்தார், வணங்கினார். எமது உயர் ஆரூரன் திருவயிறு குளிரும்படியாக இறைவன் கருணைமணியை பெய்து விட்டானே, நெல்மலையை பெய்து விட்டானே என்று அதிசயித்து அந்த திருவருளை துதித்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓடிச் சென்று விஷயத்தை கூறினார். அப்பொழுது குண்டையூர் கிழார் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த அதிசயத்தை கடந்தார். நாயனார் திருவடியிலே விழுந்த பெரியாரை இவர் எடுத்து ஆலிங்கனம் செய்தார். சுவாமியின் நெடுங்காலமாக அடியேன் தேவரீருக்கு செய்து வந்த திருத்தொண்டுக்கு இந்நாளிலே ஒரு பெரிய விக்னம் ஏற்பட்டது, முட்டு ஏற்பட்டது. சிவபெருமானே நெல்லை தந்தருளினார். அந்த நெல்மலையை மனிதரால் எடுப்பது என்பது அசாத்தியமான காரியம். இது என்னால் செய்யப்படக்கூடிய தொண்டன்று என்று விண்ணப்பித்தார். அப்பொழுது குண்டையூர் சென்றார். ஆகாயமளாவிய நெல்மலையைக் கண்டு அதிசித்தார். இறைவனின் திருவருளை நினைத்தார். பறையார் வீட்டுக்கு எடுக்க ஆளும் சிவபெருமானே தந்துருள வேண்டும், வேறு என்ன செய்வது என்று அவர் மிகவும் நேசத்தோடு இறைவனை பிரார்த்திக்கலாம். குழார் உரையும் திருத்தலம் திருக்கோளிலி அம்பிகை
வண்டமர் பூங்குழில் உடனாகிய கோளிலிநாதர் உரைகின்ற திருத்தலம் சப்த விடங்கத்தலங்களிலே ஒன்று. இவ்விடத்திலே நவகிரகங்களே கிடையாது. கோளில்லாத நிலைமையை தன் அடியார்களுக்கு தந்தவர் ஈசன் என்று பொருள்படும்படியான சிவக்ஷேத்திரம். அப்பொழுது அந்த இறைவனாரை பாடி பரவுகின்றார். நீள நினைந்தடியேனுமை நித்தலும் கை தொழுவேன் வளன கண்மடவாளவள் வாடி வருந்தாமே கொளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் அழிலையம் பெருமானவை அட்டி தர பணியே பண்டைய மால் பிரமன் பரந்தும் இடத்தும் அயர்ந்தும் கண்டிலராயவர்கள் கழல் கண்பரிதாய பிரான் தெண்டிரை நீர்வயல் சூழ் திருக்கோளிலி எம் பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டி தர பணியாயே என்று திருப்பதியம் பாடி கோளிலிப்பிரானை பாடிய அக்கணம் பரமசிவன் திருவருளாலே என்று பகற்காலம் நீங்கிய பின் நமது பூதங்கள் பறவை வேட்டை மட்டுமின்றி திருவாரூர் முழுதும் நெல்மலையை கொண்டு வந்து தரும் என்று ஆகாயத்திலிருந்து அசரீரியாக இறைவன் கூற நிம்மதியடைந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். குண்டையூர் கிழார் வீட்டிலேயே தங்கியிருந்து இறைவனை திருவருளை துதித்த வண்ணம் மீண்டும் திருவாரூருக்கு திரும்பினார். சிறுகோயிலை வந்தடைந்தார். வெண்மீகிநாதனை தரிசனம் செய்தார். பறவையார் மாளிகையிலே சென்று பார்த்தால் அவள் மகிழும்படியாக அனைத்து சமாச்சாரத்தையும் சொல்ல அன்றிரவு பூதகணங்கள் கொண்டையூரில் இருந்து நென்மலையை எடுத்து வந்து பறவையார் திருமாளிகையை மட்டுமல்லாது திருவாரூர் முழுதும் அந்த வளம் குன்றிய காலத்தையே நெல்மலையாக்கி அனைவரும் க்ஷேமத்தை பெரும்படியாக செய்தார் சுந்தர பெருந்தகையார். அனைவரும் சகல சராச்சரத்தில் இருக்கின்ற திருவாரூர் வாழ் மக்கள் அனைவரும் அங்கு இறைவன் பெருங்கருணையை சுந்தரர் மூலமாக பெற்று அவ்வனைத்தும் இறைவனுடைய பிரசாதம் என்ற பக்தியோடு எடுத்து சமைத்து இறைவனுக்கு சமைத்து படைத்தனர். இவ்வாறு பகுகாலம் அவர் திருவாரூரிலே இருந்து பின்னர் பறவையார் அனுமதியோடு கோட்புலி நாயனார் உரைகின்ற திரு நாட்டியத்தான்குடி என்கின்ற உயர்ந்த திருத்தலத்தை வந்து அடைகின்றார். நாட்டியத்தான்குடி தண்ணியிலே இறைவன் மாணிக்கவண்ணர், அம்பிகை மங்களாம்பிகை இவ்விடத்திலே வந்து இறைவனை கண்டார். கோட்புள்ளி நாயனாரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அங்கு தங்கி இறைவனை வழிபட்டு பாடலானார். பூனான் ஆவதோர் அரவங்கண்டஞ்சேன் புறங்காட்டாடல் கண்டிகழேன் பெணீராகிலும் பெருமையை புணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் கணீராகிலும் காண்பனின் மனத்தால் கருதீராகிலும் கருதி நானேலும் அடிப்பாடுதல் நானேலும் உம்மடி பாடுதல் ஒழியேன் நட்டியத்தான் குடி நம்பி இறந்ததான கோட்புலி நாயனார் என்பார் வேளாளர் குலத்திலே சிவந்த சிவபக்த ரதராக இருந்தார். அரசனிடத்திலே சேனாபதி தொழில் பூண்டு அதனால் தமக்கு கிடைக்கும் பெருந்தனத்தை சிவாலயங்களுக்கு திருவமுதுக்கு பொருட்டு நெல் வாங்கி தருவதையே பெரும் பணியாக நெடுங்காலம் செய்த வண்ணம் இருந்தார். இப்படி ஒழுகும் நாள் அரசனது ஏவலினாலே போர்முனை செல்ல வேண்டிய சுவாமிக்கு திருவமுதின் பொருட்டு தான் திரும்பி வரும் வரைக்கும் வேண்டிய நெல்லை தம்முடைய சுற்றத்தார் எல்லாருக்கும் தனித்தனியே அடை எடுத்து செலவழியாது இருக்கும்படி ஆணையிட்டு சென்றார். பஞ்சம் வந்தமையால் சுற்றத்தார்கள் உணவின்றி இருப்பதை காட்டிலும் சுவாமிக்கு திருவமுதின் இந்த நெல்லை கொண்டு உயிர் பிழைத்து பின் கொடுத்து விடலாம் என்று ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நெல்லை எடுத்து செலவழித்த வண்ணம் இருந்தனர். கோட்புலியார் அரசனுடைய பகைவர்களை வென்று
வெற்றிவாகை கூடி பெரும் நிதி குவையோடு வந்தார். ஊரை வந்து பார்த்தால் சுற்றத்தார்கள் செய்த அதிபாதகத்தை கண்டு வெட்கித்தார். தம்முடைய வீட்டிலேயே புகுந்து அவர்களையெல்லாம் அழைப்பித்து தான் தமது கோட்பொலி எனும் பெயருடைய காவலாளன் கடை காக்க சிவதிரவியத்தை எடுத்து அதிபாதகமாகிய தாய் தந்தையர் உடன் பிறந்தார் மனைவி சுற்றத்தார் அனைவரையும் பணிவடைக்காரர் முதற்கொண்ட அனைவரையும் வாளினாலே சீவி எறிந்தார். அப்பொழுது காவலாளன் அங்கே பிழைத்த ஒரு ஆண் பிள்ளையை பார்த்து, இக்குழந்தைய வண்ணத்தை உண்டது இல்லை, இது குடிக்கு ஒரே பிள்ளை, இதனை கொல்லாது அருள் செய்யுங்கள் என்று வேண்ட, இது இன்னல் உண்டவளுடைய முளைப்பாலை உண்டது என்று அதையும் கொல்ல துணிந்தார். அக்கணம் விஷபாரூடராக சுவாமி ஆகாசத்தில் தோன்று அன்பனையும் கைவாளினாலே தங்கள் பாவத்தினின்றும் நீங்கிய உமது சுற்றத்தார்கள் அனைவரும் இதோ என்னுடன் கைலாசத்துக்கு வந்திருக்கும் அந்த உயர்ந்த நிலையை காண்பீர் என்று அவருடைய பெருமையை எடுத்தோடும்படியாக அமைந்த அவருடைய பெருமையை நினைத்து அவருடைய அரவணைப்பில் வெகு காலம் இருந்து மீண்டும் அவர் தன்னுடைய யாத்திரையை துவங்கினார்.